உலக வரலாறுலேயே தண்ணி போகாமல் ஒரு காவா கட்டின கவுன்சிலர்னால் அது நானாக தான் இருப்பேன். ஏன்னா இதில் என்னோடய ஃபால்ட்டும் இருக்குது. இந்த அதிகாரிங்கிட்ட சொல்லி 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 இதோட ஸ்லோப்பு தண்ணி வெளியே போகாது, இதை இன்னொரு ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லி எந்த ஒரு வேலையுமே நடக்கலை. இன்னொரு ரயில் என்னென்னா, ஒரு காவா வந்து நம்ம ஃபுல்லாக கட்டி முடிக்கிறோன்னு வச்சிங்களேன், அது கட்டி முடிச்சு அதை ஜாயின் பண்ணால் தானே அவங்களுக்கு பில்லு வரும். ஆனால் நம்ம மாநகராட்சியில் அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணாமல் தண்ணி போதா இல்லையான்னு வாட்டம் காமிக்காமல் பில்லு வந்துடும். அதிகாரியும் பில்லு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி கொடுப்பாங்க, எந்த மூலியமான ஃபண்டில் கொடுப்பாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இருக்காது. நம்மனா வந்து 5 வருஷம் பவரில் இருக்கிறோம், 50 வருஷமாக பவரில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எதனா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்ட்காரன் நினைச்சு உங்களுக்கு பில் வராமல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி மக்கள் போய் யாரா கேள்வி கேட்டாங்கன்னா அரசு அதிகாரியை தடுக்கிறீங்களா, உங்களுக்கு உடனே உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட சொல்கிறேன், எப்படி நீங்கள் வேலையை நிப்பாடலான்ற ராட்சச பதிலாம் அவங்க கிட்டேருந்து வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவாலேருந்து தண்ணியே வெளியே போல. இந்த காவா வந்து போய் கேட்டு 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 பார்த்து டெய்லியுமே ஒரு வேன் வச்சு இங்கேருந்து எடுக்கிறாங்க. இந்த வேன் வச்சு எடுக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் 5 லட்சம் செலவாயிருக்கும். காவாவே 5 லட்ச ரூபா தான் ஆகும். இதெல்லாம் சொன்னால் என்ன லூசு கவுன்சிலர்னு சொல்லுவானுங்க. அதனால தான் கேட்டு 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 இதில் வேறு ஒரு சிலர் 5 வருஷமாக சண்டை போட்டு போட்டு இப்போலாம் தெரிஞ்சு ரீல்ஸ் போட்டால் தான் நல்ல கவுன்சிலர்ன்றானுங்கன்ட்டு. ரீல்ஸ் போட்டாலும் இதுலேயே வந்து ஒருத்தங்க கேட்குறான் 5 வருஷமாக என்ன பண்ணியிருந்தேன்ட்டு. 5 வருஷமாக கேள்வி கேட்டு தான் இந்த நிலமை. 5 வருஷமாக கேள்வி கேட்டு தான் ஒரு 7 பொய் கேஸு எல்லாம் போட்டு இந்த நிலமையில் இருக்கிறேன். எனக்கு என்னன்னா, எந்த கட்சியில் நம்ம இருக்கிறோன்றதுலாம் விஷயம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் விஷயம். கேள்வி கேட்டுனே இருக்க வேண்டியது தான்.